ஹாய், நான் சில கொஸ்டின்ஸ் கேட்குறேன். உங்கள் பதில் அதுக்கு எஸ் அப்படின்னா கண்டினியூ வாட்சிங் திஸ் வீடியோ. இல்லை உங்கள் ஆன்சர் நோ அப்படின்னா ஸ்கிப் திஸ் வீடியோ. வாங்க கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது போர்டாக, டிப்ரெஸ்டாக, ஆன்ஷியஸாக இல்லை லோன்லியாக ஃபீல் பண்ணும்போது சாப்பிட்டா பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்களா? பசிக்காத போது இல்லைன்னா வயிறு ஃபுல்லாக ஃபீல் பண்ணும்போது ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் மோட்டிவேஷனல் ஃபேக்டர் ஃபுட்டாக இருக்கா? உங்களால் ஃபுட்டை கண்ட்ரோலே பண்ண முடியலையா? இல்லை நீங்கள் சாப்பிடும்போது ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிக்கிறீங்களா? இதில் ஏதாவது கொஸ்டின் உங்கள் ஆன்சர் எஸ் அப்படின்னு இருந்தால் இட்ஸ் அ சைன் ஆஃப் இமோஷனல் ஈட்டிங். இந்த வீடியோவில் இமோஷனல் ஈட்டிங்னா என்னன்றதை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வாட் இஸ் இமோஷனல் ஈட்டிங்? பாடியோட தேவைக்காக சாப்பிட்றது ஃபிசிக்கல் ஈட்டிங். அது நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னரை குறிக்கிறது. அது நம்மளை ஆக்டிவாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் வச்சுக்கும். ஜென்ரலாகவே ஃபுட்டோட நம்ம இமோஷனலாக கனெக்ட் ஆகிருப்போம். ஃபுட்னாலே இட்ஸ் அ பார்ட் ஆஃப் செலிப்ரேஷன். நம்மளோட டவுன் டைம்ஸில் யாராவது நம்ம சமைச்சு கொடுத்தாங்கன்னா இட் ஷோஸ் யர் கேரிங். நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா இட்ஸ் வே டு கனெக்ட் டு பீப்புள். ஒன்ஸ் இன் அ வைல் செலிப்ரேஷன்ஸோ இல்லை சக்ஸஸ் மீட்டை ரிவார்ட் பண்ணுற மாதிரி டைனிங் அவுட் பண்ணுறது இஸ் ஃபைன். பட் உங்கள் இமோஷனல் சுச்சுவேஷனில், அதாவது நீங்கள் டிப்ரெஸ்டாக, ஆன்ஷியஸாக, ஸ்ட்ரெஸ்டாக, லோன்லியாக இல்லை போர்டாக ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாமலேயே ஒரு ஆட்டோ பைலட் மோடை ஸ்விட்ச் ஆன் பண்ண மாதிரி உங்கள் கையில் இருக்க சிப்ஸ் பேக்கெட்டோ இல்லை பிஸ்கெட் பேக்கெட்டோ இல்லை ஐஸ்கிரீமோ காலியாக இருக்கிறத பார்த்துருப்பீங்க. சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா நீங்கள் எப்போ ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ அப்போது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்கிற கார்டிசோல் ப்ரொடியூஸ் ஆகுது. அது உங்களை சால்ட்டி, சுகரி ஆஸ் வெல் அஸ் ஃப்ரைட் ஃபுட்ஸை சாப்பிட்ற கிரேவிங்ஸை ட்ரிகர் பண்ணுது. இது ஏன் அப்படின்னா உங்கள் இமோஷனல் சுச்சுவேஷன்லேருந்து உங்களை ரிலீவ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு எனர்ஜியும் ப்ளஷரும் கொடுக்கறதுக்காக பாடியோட ஓன் காம்பன்சேட்டரி மெக்கானிசம் தான் அது. எப்போ உங்களால் ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியலையோ அப்போ உங்கள் பாடி ஆட்டோமேட்டிக்காக டர்ன்ஸ் டுவர்ட்ஸ் ஃபுட் ஃபார் இமோஷனல் ரிலீஃப். இதை தான் இமோஷனல் ஈட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் ஈட்டிங்க்கும் இமோஷனல் ஈட்டிங்க்கும் இருக்க டிஃப்ரென்சஸ் என்னன்றதை பார்ப்போம். ஃபிசிக்கல் ஈட்டிங் கிராஜுவலாக ஸ்லோவாக ஆரம்பிக்கும். உங்களால் அதை கண்ட்ரோலும் பண்ண முடியும். இமோஷனல் ஈட்டிங் சடனாக இருக்கும் அதோட ஆன்சர், ப்ளஸ் இன்ஸ்டண்ட்டாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண சொல்லும். ஃபிசிக்கல் ஈட்டிங் ஓப்பன் டு ஆப்ஷன்ஸ். எதுவாக இருந்தாலும் சாப்பிடுவீங்க. வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அது ஓகே. இமோஷனல் ஈட்டிங்காக இருந்ததுன்னா ஆயிலி, ஃப்ரைடு ஐட்டம்ஸ், சால்ட்டி, சுகரி ஃபுட்ஸ் சாப்பிட்ற கிரேவிங்ஸை ட்ரிகர் பண்ணும். ஃபிசிக்கல் ஈட்டிங்கில் ஃபுல்னஸ் ஃபீல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுவீங்க சாப்பிட்றத. ஆனால் இமோஷனல் ஈட்டிங்கில் ஃபுல்னஸ் ஃபீல் இருக்கும்போது கூட ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினைப்பீங்க. ஃபிசிக்கல் ஈட்டிங்கில் நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் கில்ட்டியாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. அதே இமோஷனல் ஈட்டிங்கில் நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் உங்கள் பவர்லெஸ்னஸ்னால உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, மைண்ட்லெஸ்ஸாக இருக்குங்க ஈட்டிங் அப்படின்னுட்டு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவீங்க. யூ ஃபீல் சேட் அபவுட் இட். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபிசிக்கல் ஈட்டிங் அண்ட் இமோஷனல் ஈட்டிங். எதனால இமோஷனல் ஈட்டிங்? 2 causes, internal and external. ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சைல்ட்ஹுட் ஹேபிட்ஸ். நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது உங்களோட டவுன் டைமில் நீங்கள் அழுதுட்ருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களோ இல்லை பேரண்ட்ஸோ உங்களை பாசிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி தருவாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ இதுவே நீங்கள் வளரும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணும்போது யூ ஃபீல் லைக் ஈட்டிங் சம்திங். எதனா சாப்பிட்டா பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் சைல்ட்ஹுட் ஹேபிட்ஸ். அதை தவிர்த்து ஒர்க்கில் ஸ்ட்ரெஸ் இருந்ததுன்னா, ஃபினான்ஷியல் வரிஸ் இருந்ததுன்னா, ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்ததுன்னா, லாங் ஹிஸ்ட்ரி ஆஃப் டயட்டிங், நீங்கள் கோலை செட் பண்ணுறதும் அதை மீட் பண்ண முடியாமல் போகிறதும், இது எல்லாமே இட் லீட்ஸ் டு இமோஷனல் ஈட்டிங். இப்போ இன்டர்னல் காசஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், யூ டோன்ட் நோ ஹவ் யூ ஃபீல். நீங்கள் என்ன மாதிரி இமோஷன்ஸில் இருக்கீங்கன்றதையே ரியலைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. செகண்ட் திங் யூ டோன்ட் நோ ஹவு டு கண்ட்ரோல் யுவர் இமோஷன்ஸ். சயின்டிஃபிக்காக இதை அலெக்சிதீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிவர்ஸ்ட் HPA, ஹைப்போதலாமிக் பிட்யூட்டரி அட்ரினல் ஸ்ட்ரெஸ் ஆக்சஸ். உங்களோட கார்டிசோல் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அண்டர் ஆக்டிவாக இருக்கும். இது எல்லாமே காசஸ் ஃபார் இமோஷனல் ஈட்டிங். ரிஸ்க் ஆஃப் எமோஷனல் ஈட்டிங். என்னதான் இமோஷனல் ஈட்டிங் உங்கள் இமோஷனல் சுச்சுவேஷனை பாசிட்டிவாக அட்ரஸ் பண்ணாலும் அதோட அண்டர்லைன் காஸை அது ரெக்டிஃபை பண்ணாது. ஸோ இதனால் உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும், ஒபிசிட்டி வரும். இதனால ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் ஹைப்பர் டென்ஷன், டயபிட்டிஸ், ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக் வர ரிஸ்க்கும் அதிகம். How to overcome emotional eating? First one, start journaling. நீங்கள் யூஸ்வலாக சாப்பிட்ற டைமை தவிர்த்து வேறு எப்போல்லாம் உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்போ நீங்கள் அதை நோட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த நேரத்தில் எப்படி இமோஷனலாக ஃபீல் பண்ணுறீங்க, உங்களால் கொஞ்சம் நேரம் தள்ளி போட முடியுமா, இல்லை வேறு எதனா வேலை பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமான்றதை பாருங்கள். ஸோ ட்ரை அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப் பெட்டர். இது ஃபிசிக்கல் ஈட்டிங்கா இல்லை இமோஷனல் ஈட்டிங்கான்றதை தெரிஞ்சுக்கோங்க. இது இமோஷனல் ஈட்டிங் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ரை மேக்கிங் சேஞ்சஸ்.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பழைய ஃபோட்டோ ஆல்பம்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கலாம். அது உங்கள் மெமரியை செரிஷ் பண்ணும். ஸோ தட் ஹெல்ப்ஸ் ஃபார் அ மூட் சேஞ்ச். இல்லை உங்கள் வீட்டில் பெட்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆன்ஷியஸாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா ரிலாக்ஸிங்கான மியூசிக் கேட்கலாம். இல்லை யூ கேன் கோ ஃபார் அ பிரிஸ்க் வாக். நீங்கள் ரொம்ப எக்ஸாஸ்டாக ஃபீல் பண்ணீங்கன்னா ஹேவ் அ கப் ஆஃப் ஹாட் காஃபி ஆர் டீ. இல்லை வார்ம் வாட்டர் பாத் எடுக்கலாம். சூதிங்கான மியூசிக் கேட்கலாம். போர்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட நிறைய ஹாபீஸ் இருக்கும். கிராஃப்டிங், பெயிண்டிங், கலரிங், ஸ்விமிங், புக் ரீடிங், ஏதாவது பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ண பாருங்கள். அது உங்கள் சுச்சுவேஷனை மாற்ற ஹெல்ப் பண்ணும். ட்ரை மைண்ட்ஃபுல் ஈட்டிங். நீங்கள் சாப்பிடும்போது ஃபுட்டை ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அதோட டேஸ்ட் என்ன, கலர் என்ன, ஃப்ளேவர் என்ன, அதோட சவுண்ட் என்ன, டெக்ஸ்சர் என்ன, எல்லாத்தையும் ஃபீல் பண்ணி சாப்பிடுங்க. ஒரு வாட்டி நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா மினிமம் 15 டைம்ஸ் சூ பண்ணுங்கள். அதை சூ பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. யூ ஹாவ் அ பெட்டர் ரிலேஷன்ஷிப் வித் ஃபுட். இதனால யூ கேன் ஓவர் கம் இமோஷனல் ஈட்டிங். தேர்ட் ஒன், கெட் இனஃப் டு ஈட். நம்ம பிரெயின் நம்ம சர்வைவலுக்கு போதுமான அளவு சாப்பிட்றோமான்றதை என்ஜாய் பண்ணும். நீங்கள் சரியாக சாப்பிட்லனாலும் இல்லை ஹாஃப் எம்டி ஸ்டொமக்கோடு இருக்கீங்க அப்படின்னா லேட்டர் த டே உங்களுக்கு கிரேவிங்ஸை அது ட்ரிகர் பண்ணும். ஸோ நீங்கள் அளவாக சாப்பிடணும், அதே சமயம் ஃபுல்னஸ் ஃபீலும் இருக்கணும் அப்படின்னா ப்ரோட்டீன் ரிச் டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபோர்த் ஒன், ஸ்கெடியூல் அ மீல் பிளானர். உங்கள் ஈட்டிங் பிஹேவியரை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ஒரு மீல் பிளானரை போடுங்க. ஸோ இது உங்களை ரைட் டைம் பசிக்கிற ஹேபிட்டை க்ரியேட் பண்ணும். அதனால உங்களுக்கு கிரேவிங்ஸ் இருக்காது. உங்கள் இமோஷனல் ஈட்டிங்லேருந்து நீங்கள் ஓவர் கம்மும் பண்ண முடியும். அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் இமோஷனல் ஈட்டிங்னா என்ன, இமோஷனல் ஈட்டிங்கும் ஃபிசிக்கல் ஈட்டிங்கும் இருக்க டிஃப்ரென்ஸ், இதோட காசஸ், ரிஸ்க் ஆஸ் வெல் அஸ் ஹவு டு ஓவர் கம் இமோஷனல் ஈட்டிங்ன்றதை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடியோஸ் அமேகோ.